ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நார்மலா இட்லி, தோசைக்கு வந்துட்டு சட்னி அல்லது சாம்பார் இந்த மாரி தான் நம்ம சாப்பிடுவோம். ஆனா, எங்க அம்மா ஒரு இட்லி பொடி செய்வாங்க பாருங்க. ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஆனா டேஸ்ட்டா இருக்கும். 2 இட்லி நீங்க சாப்பிட்றீங்கன்னு நெனச்சா கட்டாயமா நம்ம 4 இட்லி சாப்பிடுவோம். அந்த மாரி ரொம்ப டேஸ்ட்டாவும், சூப்பராவும் இருக்கும். பட் இதோடைய ரெசிபி ரொம்ப சிம்பிளா இருக்கும். நான் வந்து ஏற்கனவே நம்ம போட்டிருப்பேன். பட் இன்னைக்கு நம்ம வீட்ல இந்த பொடி இடிக்க போறேன். நீங்களும் அதோட சேர்த்து பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃப்ரெஷர்ஸா இருந்தீங்க, சின்ன பிள்ளைங்க, இப்பதான் நியூலி மேரிடு உங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதை நான் எப்படி பண்ணுறேங்கிறத மட்டும் பாருங்கள் ஓகே. ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும். ஆனால் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் அங்கே பாருங்கள், இது வந்து ஒரு 200 ml பிடிக்கக்கூடியதான ஒரு டம்ளர். அதுக்கு நான் முழு உளுந்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி உளுந்து எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக எங்கள் அம்மாலாம் இந்த உளுந்து போடவே மாட்டாங்க, தோல் உளுந்து தான் போடுவாங்க. பட் நான் வந்து இங்கே நம்ம இட்லிக்கு இப்படி வாங்குறதுனால இந்த உளுந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ நான் இட்லி அவிச்சாச்சு. இப்போ நம்ம நைட்டு டிஃபனுக்கு இட்லி ப்ளஸ் இந்த பொடி தான் என் பிள்ளைங்களுக்கு பொடி இருந்தால் போதும், வேறு எதுவுமே கேட்க மாட்டாங்க இட்லி தோசைக்கு. இந்த பாருங்க, ரொம்பலாம் ஆயில் ஊற்றக்கூடாது. ஒரு ஸ்பூன் மட்டும் ஆயில். ஏன்னா நம்ம வந்து இப்போ வந்து பாருங்க, இந்த அளவுக்கு ஆயில் ஊற்றினா போதும். ஏன் இந்த ஆயிலை ஊற்றுறேன்னா, முதல்ல காஞ்ச மிளகா காரம் மட்டும் உங்களுக்கு தகுந்த மாதிரி. நான் ஒரு 20 மிளகா போடுறேன். ஏன்னா இதில் காரமே இல்லை. உடனே இவ்வளோ மிளகாவான்னு நினைக்காதீங்க, கரெக்டாக இருக்கும் இது. ஏன்னா உளுந்தெல்லாம் போட்டு நம்ம வறுக்கும் போது இது கரெக்டாக இருக்கும். எதுக்காக லைட்டாக எண்ணெய் ஊற்றிருக்குன்னு சொன்னால் அப்போ தான் நெடி வராது. இல்லைன்னா பயங்கரமாக வறுக்கும் போது ஸ்மெல் வரும். இது லைட்டாக நீங்கள் போட்டுக்கிட்டீங்கன்னா அந்த நெடி வராது. நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் உங்களுக்கு தெரியல, அந்த உப்பி நல்லா வந்து இதாகி வரும். அந்த டைமில் நம்ம எடுத்துக்க போகிறோம். இதில் வந்து மெயினாக நம்ம சேர்க்க போகிற கட்டாயம் எள்ளு சேர்க்கணும். இங்கே உள்ளவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? அதாவது நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் இங்கே சென்னையில் பார்க்கும்போது கடலைப்பருப்பு சேர்க்குறாங்க. பட் எங்கள் அம்மா எங்களுக்கு கடலைப்பருப்பு சேர்த்து செஞ்சு கொடுத்ததே கிடையாது. கடலைப்பருப்பு நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம் அவ்வளோவா. அதாவது இந்த பொடிக்கு நாங்கள் யூஸ் பண்ணுறது என்னங்கிறத பாருங்கள். அப்படி இது வந்து நிறைய பேர் சவுத் சைடில் உள்ளவங்க பாருங்கள், நாங்கள் செய்கிற மாதிரி யாராவது செய்வீங்களான்னு பார்த்து சொல்லுங்கள். ஏன்னா என்னுடைய டிஷ் எல்லாமே சவுத் சைடு உள்ள டிஷ் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அதானே என்னுடைய நேட்டிவ். இது எண்ணெய் ஊற்றலன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கரமாக ஸ்மெல் வரும், நிற்கவே முடியாது. பட் எண்ணெய் ஊற்றிட்டு செய்யும் போது அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஏறாது. இந்த பாருங்க, கலர் சேஞ்ச் ஆகிட்டு சரிதா? இந்த மாதிரி கலரும் சேஞ்ச் ஆயிடணும். இந்த மாதிரி ஃப்ளஃபியாக வந்துடும். அந்த போட்ட எண்ணெய் வந்து லைட்டாக இருந்தால் போதும். ரொம்பலாம் எண்ணெய் ஊற்றி அப்படி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துறாங்க. நான் ஊற்றிருக்கதே கொஞ்சம் ஜாஸ்தி தான் நினைக்கிறேன். இன்னொரு அரை ஸ்பூன் கூட ஊற்றிருந்தா கூட போதும் நினைக்கிறேன். இந்த அளவுக்கு நம்ம வறுத்தாச்சா? இப்போ நம்ம எடுத்துடலாம். உங்களுக்கு பார்த்த உடனே தெரியும், டிஃப்ரென்ஸ் தெரியுதா? வறுபட்டு இருக்குது. இந்த மாதிரி நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் வறுத்துக்கணும். இதுக்கு மேலே வறுக்க வேண்டாம். எடுத்துட்டு அதே இதை இப்படி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. இப்போ இங்கே பாருங்க, இந்த உளுந்து அது கூட போட்டுக்கோங்க. உளுந்து வந்து நல்ல ஒரு ப்ரௌன் கலர் வரணும். அப்போ தான் வந்து அந்த பொடியே ஒரு டேஸ்ட் வரும். அதே மாதிரி ஹையில் வச்சு வறுக்காதீங்க, அப்போ டக்குன்னு கறியிரும். பட் டேஸ்ட் நல்லா இருக்காது, உள்ளெல்லாம் நல்லா இருக்காது. இது வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் போட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வறுக்கணும். அதுக்குள்ளே நமக்கு இட்லியும் ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், நல்ல ஒரு ப்ரௌன் கலராக வரும். அதே மாதிரி நல்ல ஒரு வாசனை வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஸ்மெல்லையும் பார்க்கணும். அதே மாதிரி எப்படி மனம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஸ்மெல் வந்துச்சு. கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம எடுத்துக்கலாம். உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியுதா? கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இதையும் அதே பிளேட்டில் தட்டிக்கோங்க. திரும்பி அதே வச்சுட்டு இங்கே பாருங்களேன், இது 50 கிராம்ஸ் எள்ளு. எள்ளை வந்து நல்லா வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா? 50 கிராம். ரொம்ப இந்த எள்ளை பொறுத்த வரைக்கும் டக்கு டக்குன்னு வெடிச்சிடும். அதனால் ரொம்ப டைம் எடுக்காது. ஏன்னா சட்டி சூடாக தானே இருக்குது. சூடாக இருக்கும்போது போட்டோன்னா டக்குன்னு வெடிச்சிடும் ஒரு 2 செகண்டில். மீடியமாக வச்சுட்டு எள்ளு வந்து நல்லா வறுத்துட்டா அப்படின்னு பார்க்கறதுக்கு வந்து டப் 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 டப்னு வெடிக்கிற சவுண்டுக்கு அவ்வளோதான். பாருங்க, காமிங்க. தெரியுதா? நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த டப் டப் டப்னு வெடிச்சு இந்த இது பார்த்தீங்களா? இது வந்து எள்ளு நல்லா வெடிச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான். நான் மீடியமில் தான் போட்டிருக்கேன். எள்ளு மட்டும் 2 நிமிஷத்தில் டக்குன்னு வெடிச்சிடும். அதையும் அது கூட தட்டிக்கோங்க ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா,
கருவேப்பிலை போட்டு இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நான் வந்துட்டு பூண்டு போட போகிறேன். ஒரு 4-5 பல்லு பூண்டு. இது தொலியோடு தான் போடணும், அதையும் அது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ கருவேப்பிலை போட போகிறோம். அந்த கருவேப்பிலையை போடும்போது கொஞ்சமாக நான் வந்து பெருங்காயம், பூண்டை வறுக்க வேண்டாம், கருவேப்பிலைக்கு சும்மா லைட்டாக ஓகே ஆயில் ஊற்றிக்கோங்க. எப்போவுமே நான் கழுவி தான் வச்சுருப்பேன். கருவேப்பிலை இந்த மாதிரி ஒரு கைப்பிடி இந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. இந்த கருவேப்பிலை கூடவே இங்கே பாருங்களேன் பெருங்காயம் தூள். அந்த பெருங்காயம் காலியாகிடுச்சுப்பா. ஒரு அரை ஸ்பூன்லேருந்து 3/4 ஸ்பூன் பெருங்காயத்தை போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக அந்த எண்ணெயிலேயே சும்மா ஒரு ட்ராப் எண்ணெய் தான், ரொம்பலாம் ஊற்றாண்டா. வெறும் சட்டியில் போட்டு வறுக்கிறதுக்கு இந்த மாதிரி லைட்டாக வறுத்துக்கோங்க. சூட்லேயே சிம்மில் தான் வச்சுருக்கேன், ரொம்ப ஹையில் போட்டுறாங்க. இதெல்லாம் நல்ல சிம்மில் போட்டு அவ்வளோதான். இப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம், வேறு எதுவுமே நம்ம போட வேண்டாம். கொஞ்சம் அந்த சூட்லேயே கிடக்கட்டும். இப்போ லைட்டாக ஆறின உடனே நம்ம வந்துட்டு அப்படியே மிக்சியில் போட போகிறோம். அதுக்கு முன்னால் கட்டாயமாக நாங்கள் என்ன பண்ணுவோன்னு சொன்னால் கொஞ்சமாக புளி போடுவேன். எங்கள் அம்மா வந்து புளி கட்டாயமாக சேர்ப்பாங்க, அதனால் கொஞ்சம் புளி ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே பாருங்க, இந்த அளவுக்கு புளி, இந்த அளவுக்கு கொஞ்சோண்டு புளி தெரியுதாப்பா, இந்த அளவுக்கு புளியும் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இப்போ இந்த சூட்லேயே நல்லா ஆயிட்டா இதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு அடித்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அதுக்குள்ளே நமக்குள்ள இது ரெடியாக இருக்கும். பார்ப்போம். இட்லி நான் சிம்லேயே போட்டிருக்கேன், இட்லியை வேறு. இப்போ வந்து இட்லி நமக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இட்லி ரெடி ஆகிட்டு பாருங்க. நம்மளுடைய இட்லி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சுட சுட இட்லி கூட இப்போ நம்ம வந்து இடித்து சாப்பிட போகிறோம். 2 நிமிஷம் அது ஆறட்டும். இந்த இட்லி பாத்திரத்துக்கு ஒரே ஒரு இது சொல்லணும்னு நினச்சேன். இங்கே பாருங்களேன் என்னடி, இதை வந்துட்டு இங்கே பாருங்கள், என்னோட இட்லி பாத்திரம் வந்து எப்படி இருக்குன்னா 3 இட்லி ஏன்னா நல்லா கொஞ்சம் இட்லி அந்த சைஸ் வந்து பெருசாக இருக்கும். இப்போ வர்றதுலாம் வந்து குட்டி குட்டியாக வருதா. எனக்கு வந்து கிட்டத்தட்ட லண்டன்லேருந்து நினைக்கிறேன் ஒருத்தங்க ஃபோன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1 வீக்காக ரெகுலராகவே கேட்டுட்டு இருந்திருக்காங்க. அது கூட என்கிட்ட பேச முடியலன்னு சொல்லிட்டு நம்ம கிளாட் ஃபேஷனில் வந்துட்டு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அந்த நம்பருக்கு கால் பண்ணியிருக்காங்க, ஸ்டாஃப் தான் பேசியிருக்காங்க என்கிட்ட பேசுன்னு சொல்லிட்டு. கடைசி நான் பேசின அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, லண்டனில் இருக்காங்களா, இந்த இட்லி பாத்திரம் எனக்கு வாங்கி கொடுங்க, கட்டாயம் வேணும். ஏன்னா சின்ன சின்ன இட்லியாக வருது, அது வேறு மாதிரி இருக்குது. நாங்களும் இதே பேட்டர்னில் நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்கோம். 3 இட்லி 6 இட்லி போதும், பட் இந்த மாதிரி சைஸில் நாங்கள் ட்ரை பண்ணுறோம், கிடைக்கவே இல்லை. நீங்கள் எப்படியாவது வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் கட்டாயமாக பக்கத்தில் தான் நாங்கள் வாங்கினோம். நான் வந்து நியர்பை கடையில் தான் வாங்கினேன். ஆனால் இது வாங்கி ஒரு கிட்டத்தட்ட 7 இயர்ஸ்க்கு மேலே இருக்கும். ஸோ உங்களுக்கு இருந்தால் பார்த்து நான் சொல்கிறேன்னா, நான் கடையில் பார்த்தா கிடைக்கல இந்த மாதிரி டைப்பு. இப்போ எந்த இடத்துலையுமே இல்லை. எல்லாமே சொன்ன மாதிரி குட்டி குட்டியாக ஒரு 12 இட்லி 15 இட்லி அப்படி தான் கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி 6 இட்லி உள்ளது கிடைக்கலையா, எனக்கே அவங்கள்ட்ட சொல்லணும்னு இருக்கேன். உங்கள் ஏரியாவில் ஏதாவது இந்த மாதிரி 6 இது அது மாதிரி நல்லா பெருசாக குண்டு குண்டாக வைக்கிற மாதிரி இருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கண்ணே. பாவம் அவங்களுக்கு வந்து லண்டனில் கிடைக்கவே இல்லை. எனக்கு வந்துட்டு அந்த கொரியர் சார்ஜ் எவ்வளோ ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு கட்டாயம் நீங்கள் வாங்கி தாங்கன்னு அவங்க ரொம்ப ஹம்பிள் ரெக்வெஸ்ட் பண்ணாங்க. பட் நான் கேட்டு பார்த்தேன், கிடைக்கல. ஸோ ஒரு வேளை நீங்கள் வந்துட்டு இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கனாலும், ஏன்னா ரெகுலராக நம்மளுடைய ஏகேபி கிச்சனை அவங்க பார்ப்பாங்களாம், அதனால தான் அவங்க வந்து உடனே கால் பண்ணாங்க என்னோடய கிளாட் ஃபேஷனுக்கு. ஸோ மேம் நீங்கள் வந்து திரும்பவும் நான் சொல்கிறேன், நான் கடையில் கேட்டேன், கிடைக்கல மேம். அந்த சார் தான் ஃபோன் பண்ணாங்க, மேடம் கூட கிடையாது. சார் கிடைக்கல. ஸோ நான் ட்ரை பண்ணுறேன், எப்படினாலும் உங்களுக்கு ட்ரை பண்ணி கிடச்சிச்சின்னா உங்களுக்கு கட்டாயமாக நான் வாங்கி தரேன். ஓகேங்களா? ஏன்னா ரொம்ப ஆசையாக நீங்கள் கேட்டீங்க. நான் கிடச்சிச்சின்னா கட்டாயமாக நான் உங்களுக்கு நாங்களே கால் பண்ணிடுவோம். ஏன்னா உங்கள் நம்பரை வந்து நாங்கள் சேவ் பண்ணி தான் வச்சுருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து உப்பு போடல, இதுக்கு நம்ம இப்போ உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இது பாருங்கள், இந்த அளவுக்கு நான் உப்பு போட்டிருக்கேன். ஏன்னா இவ்வளோ இருக்குல்ல, உப்பு மட்டும் போட்டுட்டு இப்போ நான் புளி பூண்டு எல்லாமே நம்ம போட்டாச்சு. அப்படி போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மிக்சியில் ரொம்ப மையாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குறவரப்பாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். மணக்க இட்லி பொடி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்க. எங்கள் வீட்டு ஸ்டைலில் நீங்களும் இதே மாதிரி அரைச்சி பாருங்களேன், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த லாஸ்ட் எண்டு வரைக்கும் நல்லா இந்த மாதிரி போட்டு ஸ்பூன் வச்சு கிளறி விட்டுருங்க. ஏன்னா லாஸ்ட்டில் வந்து கொஞ்சம் டைட்டான மாதிரி இருக்கும். வாசனை அப்படி ஒரு அட்டகாசமாக இருக்குது. இதே பேட்டர்னே நீங்களும் செய்யுங்கண்ணே. இது வந்து எங்கள் அம்மா எங்களுக்கு சொல்லி தந்தது. எனக்கு இப்படி செஞ்சால் மட்டும்தான் எனக்கு இட்லி பொடி பிடிக்கும். இந்த கடையில் போய் வாங்குறது, இந்த 10 ரூபா கொடுத்து பாக்கெட் வாங்கி சாப்பிட்றதுலாம் எங்கள் வீட்டில் யாருமே சாப்பிட்டது கிடையாது.
இந்த இஞ்சி பூண்டு கடையில் வாங்குறது, இந்த மாதிரி இட்லி பொடி கடையில் வாங்குறது, அது வந்து என்னுடைய இதில் லைஃப்பில் கிடையவே கிடையாது. நான் அந்த மாதிரி மட்டும் வாங்க மாட்டேன். ஓகே, இப்போ ஓகே, நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாமா? அதில் நிறைய வேண்டாம், ஒரு 2 இட்லி எடுத்துக்கலாம். மசாலா வச்சிடும் சுட சுட இட்லிக்கு கிண்ணத்தில் வச்சுக்கோ. பொடியை போட்டு நல்லெண்ணெய் தான் ஊற்றணும். ஒரு சிலர் வந்து தேங்காய் எண்ணெயும் எனக்கு பிடிக்கும். தேங்காய் எண்ணெய் ஊற்றி சாப்பிடுங்க, அதுவும் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் தான் நம்ம மற்றபடி ஊற்றுறது. ஆக்சுவலாக இந்த பொடியை கொஞ்சம் நேரம் வந்து சூடு வந்து கொஞ்சம் சூடாக இருக்கும். அதாவது நம்ம இப்போ உடனே மிக்சியில் போட்டுக்கிறதுனால இந்த சூடுலாம் போனதுக்கப்புறமா இந்த மாதிரி நான் பாட்டிலில் போட்டு வச்சுவிடுவேன். இந்த மாதிரி பாட்டிலில் போட்டு நீங்கள் மூடி வச்சிங்கன்னா 1 மந்த் ஆனாலும் உங்களுக்கு அப்படி தான் இருக்கும். அந்த வாசனைலாம் ஒன்றுமே ஆகாது. இந்த மாதிரி ஏர்டைட் கண்டெய்னர்லாம் சரி, நான் வந்து கிளாஸ் பாட்டில் போடுறேன். ஏர்டைட் கண்டெய்னர்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம சாப்பிட்டு பார்த்துலாமா? இந்த மல்லிப்பூ மாதிரி இட்லிக்கு இதை வச்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இட்லி எங்கள் வீட்டில் எப்போவுமே சாஃப்டாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதாவது இந்த மாதிரி நீ செஞ்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 3, 4, 5 போய்கிட்டே இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்குது. இன்றைக்கி எனக்கு செம ஃபீவர், ஆனாலும் இந்த மாதிரி காரசாரமாக ஒரு பொடி வச்சு சாப்பிடணுங்கிறது எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு. ஸோ சூப்பராக இருக்குது. கட்டாயம் நீங்களும் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்கிற கமெண்ட்டை நீங்கள் சொல்லுங்கள். ஓகேங்களா? வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிளாட் ஃபேஷனையும் ஏகேபி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.